பிஸ்மில்லா என்று ஆரம்பம் செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا نبينا مولانا محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إلى آخر آية. قال النبي صلى الله عليه وسلم الدين يسر أو كما قال صلى الله عليه وسلم بسم الله توكلت على الله لا حول ولا قوة إلا بالله العلي العليم. اللهم صل على سيدنا محمد شمس الأنبياء وكتب المرسلين تاج الأمة شفيع المذنبين شفيع اليوم القيامة الله يا هادي. அகிலத்தை படைத்து அகிலத்தில் உள்ளவர்களுக்கு தேவையான அத்தனைகளையும் தடையில்லாமல் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. அந்த அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட 1,00,000க்கு மேற்பட்ட நபிமார்களில் இறுதியாக வந்துதித்த அண்ணல் பெருமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வழியை அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் குறிப்பாக அல்லாஹ்வினுடைய அருளை அள்ளி பருக வேண்டும் என்று ஆர்வத்தோடும் ஆசையோடும் வந்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகெங்கும் இருக்கக்கூடிய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களின் மீதும் இறைவா உன் அருளை பொழியச் செய்வாயாக. நாளை மறுமையிலே உன்னுடைய பேர் அருளுக்கு சொந்தக்காரர்களுடைய கூட்டத்தில் எங்கள் அத்தனை பேர்களையும் சேர்த்து அருள் புரிவாயாக. வாழும் காலகட்டத்திலே லா இலாஹ என்ற அந்த கலிமாவோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தருணத்திலே உயிர் பிரியக்கூடிய தருணத்திலே கலிமாவை மொழிந்து உயிர் பிரியக்கூடிய பாக்கியத்தை எல்லோருக்கும் அல்லாஹ் வழங்கிடுவானாக. வாழும் காலகட்டத்திலே நோய் நொடிகளை விட்டும் ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு சலாமத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் மருத்துவமனைகள் அதன் கஷ்டங்கள் அதன் சிரமங்களிலிருந்தும் எல்லா மக்களையும் பாதுகாத்து அருள் புரிவாயாக. அன்பிற்கு உரித்தானவர்களே, அல்லாஹ்வினுடைய அருளுக்கு சொந்தக்காரர்களே, சில தினங்களிலே இந்த நாடு குடியரசு தினம் என்று கொண்டாட எடுக்குகிறது. நாம் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் அது சம்பந்தமாக என்ன சொல்லுகிறது? இஸ்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது எல்லோர்களுக்கும் எல்லா காரியத்திற்கும் முன்மாதிரியாக திகழ்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம், தெரிந்து வைத்திருக்கிறோம். அந்த ரீதியிலே நாம் பார்க்கின்ற பொழுது குடியரசு தின விழா என்று சொன்னால் என்ன, சுதந்திரம் என்று சொன்னால் என்ன, சுதந்திரத்துக்கும் குடியரசுக்கும் என்ன வித்தியாசம் என்றெல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது நிறைய செய்திகள் காண கிடக்குகின்றன. சுதந்திரம் என்று சொன்னால் இந்தியா ஆங்கிலேயர்களிடத்திலே பல்லாண்டு காலமாக அடிமையாக இருந்து எல்லா மக்களும் சேர்ந்து ஆங்கிலேயர்களிடத்திலே எதிர்த்து போராடி சுதந்திரம் பெற்ற தினம்தான் ஆகஸ்ட் 15, 1947. அப்போ சுதந்திரம் 1947 பெற்று இந்த நாடு ஆங்கிலேயர்களிடத்திலிருந்து சுதந்திரம் பெற்றுவிட்டாலும் கூட 47க்கு பிறகு அந்த ஆங்கிலேயர்களுடைய சட்டதிட்டங்களையே பின்பற்றி வந்தனர். ஆகையினால் நாம் சுதந்திரம் பெற்ற பிறகும் அவர்களுடைய சட்டதிட்டங்களை நாம் பின்பற்றக்கூடாது.
இந்தியாவிற்கு என சில சட்டதிட்டங்களை நாம் ஏற்படுத்த வேண்டும், அமுல்படுத்த வேண்டும் என்று சில வருடத்திற்கு பிறகு ஒரு குழுவை அமைத்து என்ன செய்தார்கள்? இந்தியாவிற்கு என சில சட்டதிட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று ஒரு குழு அமைத்து அவர்களிடத்தில் ஒப்படைத்தார்கள். அந்த சட்டதிட்டங்கள் ஏற்றப்பட்டது. சில வருடங்களிலே அந்த சட்டதிட்டங்களை ஏற்றிவிட்டார்கள். 1950 இந்தியாவுக்கு என சட்டதிட்டங்களை ஏற்றப்பட்டது. அதுதான் குடியரசு தினம். அந்த குடியரசு தினத்தை என்றைக்கு வைக்க வேண்டும் என்று அன்னை காந்தியடிகள் சொன்னார்கள். ஜனவரி 26ஆம் தேதியை குடியரசு தினமாக வைக்க வேண்டும் என்று காந்தியடிகள் சொன்னார்கள். ஆனால் நாம் பார்க்கின்ற பொழுது குடியரசு என்று சொன்னாலும் மக்கள் ஆட்சி என்று சொன்னாலும் இரண்டும் ஒன்றுதான். எப்படி என்று சொன்னால், மக்களால் ஒருவரை தேர்ந்தெடுத்து அவரிடத்திலே ஆட்சியை ஒப்படைப்பதற்குத்தான் மக்கள் ஆட்சி, குடியரசு ஆட்சி என்று சொல்லப்படும். அப்படி நான் பார்க்கின்ற பொழுது அந்த குடியரசுக்கும் சுதந்திரத்திற்கும் என்ன வித்தியாசங்கள் என்று நான் பார்க்கின்ற பொழுது சில வித்தியாசங்களை அந்த கொடியேற்றக்கூடிய தருணத்திலே நாம் பார்க்கலாம். சுதந்திரத்திற்காக கொடியேற்றுகின்ற பொழுது எப்படி என்று சொன்னால், அந்த கொடியிலே பூவை வைத்து அரை கம்பத்திலே கட்டி விடுவார்கள். பிறகு தலைவர்கள் வந்து அந்த கொடியை மேலே ஏற்றி பறக்க விடுவார்கள். இது சுதந்திர தினத்திற்கு. குடியரசு தினத்தன்று கொடியேற்றுகின்ற பொழுது என்ன வித்தியாசம் என்று சொன்னால், கொடியை மேலேயே வைத்து கட்டி விடுவார்கள். யாராவது ஒரு தலைவர்கள் வந்து அந்த கொடியை மேலேயே உயர்த்தி மேலேயே பறக்க விடுவார்கள். அப்ப இரண்டுக்கும் நீங்கள் பார்க்கின்ற பொழுது சுதந்திரத்துக்கு கொடியேற்றுவதும் குடியரசுக்கு கொடியேற்றுவதற்கும் சில வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆனால் நான் பார்க்கின்ற பொழுது அந்த ஆட்சி தலைவர் மக்களுக்காக, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், மக்களுக்கு என்ன தேவைகளோ அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். பொது சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். இலவச கல்விகளை வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல, நாட்டிலே சிலர்களுடைய கையிலே மட்டும் பொருளாதாரம் தேங்கி விடாமல் எல்லா மக்களுக்கும் பொருளாதாரம் கிடைப்பதற்காக ஆட்சியாளர்கள் வழிவகை செய்ய வேண்டும். இதுதான் நல்ல தலைவர்களுடைய உதாரணம் என்று என்ன செய்வார்கள், சொல்லுவார்கள். நாம் பார்க்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால், இஸ்லாமிய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தலைவர்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல சிறந்த தலைவரை, உயர்ந்த தலைவரை, உன்னதமான ஒரு தலைவரை அவரை காட்டிலும் வேற யாரையும் பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, எல்லா ஆட்சியாளர்களுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்கள் சொல்லுவார்கள், ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கியாருக்கும் உம்மத்தி, அதாவது மக்கள் அந்த ஆட்சியாளரை நேசிக்க வேண்டும், அந்த ஆட்சியாளர் மக்களை நேசிக்க வேண்டும், மக்களின் மீது அவர் அக்கறை காட்ட வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஒரு சல்லிமு அலைஹிம், அந்த ஆட்சியாளர் நாட்டு மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், நாட்டு மக்கள் அந்த ஆட்சியாளருக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் சொல்லிவிட்டு சொல்லுவார்கள், கெட்ட தலைவர்கள் என்று சொன்னால் மக்கள் அந்த நாட்டினுடைய தலைவரை ஏசுவார்கள், பேசுவார்கள், சாபமிடுவார்கள். அதே போல அந்த நாட்டினுடைய ஆட்சியாளர் மக்களை ஏசுவார், பேசுவார். இதுதான் நாட்டினுடைய ஆட்சியாளருடைய தீயவர்களுடைய குணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். இஸ்லாமிய ஆட்சியாளர்களில் இஸ்லாத்தை ஆண்டவர்கள் நீங்கள் பார்க்கின்ற பொழுது அண்ணலம் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாக இருக்கட்டும், அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களாக இருக்கட்டும், ஆட்சி செய்த இஸ்லாமிய ஆட்சி செய்த அவர்களுடைய ஆட்சியை பற்றி இஸ்லாமியர்கள் அல்ல,
இஸ்லாம் அல்லாத மாற்று மத சகோதரர்கள் கூட போற்றுகிறார்கள், புகழ்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அன்னை காந்தியடிகள் சொல்லுவார்கள், இந்திய நாட்டுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வர வேண்டும் என்று சொன்னால், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாறை படித்திருக்கிறேன். ஆகையினால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை போன்ற ஒரு ஆட்சி இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று ஆவல் கொண்டவர், சொன்னவர் அன்னை காந்தியடிகள். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கின்ற பொழுது பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக திகழ்வார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையே மக்களுக்காக என்ன செய்தார்கள்? தியாகம் செய்தார்கள். ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னையே மக்களுக்காக தியாகம் செய்தார்கள். மக்களுக்கு எந்த கஷ்டங்கள், ஒரு பயம், ஒரு பதட்டம் கூட வரக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்தவர்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்களுக்கு கஷ்டம், சிரமம் அல்ல, ஒரு பதட்டம், பீதி கூட வரக்கூடாது, அது கூட ஏற்படக்கூடாது என்ற விதத்திலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஆட்சியிலே கண்ணும் கருத்துமாக இருந்திருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், மதீனாவிலே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள். எல்லா மக்களுக்கும் ஒரு செய்தி வருகிறது, மதீனாவை தாக்குவதற்காக எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி வருகிறது, மக்களுக்கு வருகிறது. பெருமான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காதுக்கும் இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தி வந்தவுடனேயே மக்கள் எல்லாம் ஒரே பதட்டமாக இருக்கிறார்கள், ஒரே அச்சமாக இருக்கிறார்கள். எப்படி என்று சொன்னால், அதாவது எதிரிகள் நம்மவர்களை சூசகமாக தாக்குவதற்காக வருகிறார்கள், எந்த நேரத்திலும் கூட எதிரிகள் வந்து நம்மவர்களை தாக்கக்கூடும் என்ற செய்தி பரவி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்பட்ட உடனேயே பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை, குதிரையை வாங்கி கொண்டு மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் போய் என்ன செய்தார்கள்? சுற்றி பார்த்தார்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றுப்புறங்களிலும் சுற்றி பார்த்தார்கள், விசாரித்தார்கள். மதீனாவை தாக்குவதற்காக எதிரிகள் வருகிறார்களா என்று விசாரித்து பார்க்கின்ற பொழுது நாலா பாகங்களுக்கும் சென்று விசாரிக்கிறார்கள். விசாரித்து பார்க்கின்ற பொழுது இது பீதியை கிளப்பி விட்டிருக்கிறார்கள். மக்கள் ஒரு பயத்திலே இருக்க வேண்டும், ஒரு பதட்டத்திலே இருக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்திருக்கிறார்கள்? பீதியை எதிரிகள் கிளப்பியிருக்கிறார்கள் என்ற செய்தியை அறிந்த உடனேயே பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் வந்து சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மக்களே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், எல்லோரும் பீதியை கிளப்பியிருக்கிறார்கள், எதிரிகள் தாக்க வருகிறார்கள் என்று நம்மளிடத்தில் பீதியை கிளப்பியிருக்கிறார்கள், நீங்கள் பயப்படாதீர்கள் என்று பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக சென்று யாரையும் அழைக்காமல் அந்த நிலவரம் என்ன என்பதை அலசி ஆராய்ந்து, மக்களே கவலைப்படாதீர்கள், பீதியில் இருக்காதீர்கள் என்று ஒரு ஆட்சியாளர் மக்களுக்கு ஒரு பதட்டம் கூட இருக்கக்கூடாது என்ற கண்ணும் கருத்துமாக பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு ஆட்சியாளர் எப்படி என்று சொன்னால், எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஆட்சியாளர் தவறு செய்கிறார் என்று சொன்னால் அந்த தவறை நீதிபதிகள் சுட்டி காட்டக்கூடிய அளவுக்கு சுதந்திரம் இருந்தால் நல்ல ஆட்சி என்கிறார்கள். எப்படி? ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார், அவர் தவறு செய்கிறார், தவறு செய்கின்ற பொழுது நீதிபதி அந்த தவறை சுட்டி காட்டினால், சுட்டி காட்டுவதற்கு இடமாகுமே ஆனால் அதுதான் நல்ல ஆட்சி, நல்ல ஆட்சியாளர் என்று கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லாம் சொல்லி காட்டுவார்கள். எப்படி என்று சொன்னால், மஸ்ஜிது நபவி இருக்கிறது, ஆரம்ப காலகட்டத்தில் பார்க்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலகட்டத்தை, ஆட்சி காலகட்டத்திலே மதீனாவிலே பார்க்கின்ற பொழுது பல மைல்கள் தூரத்துக்கு இஸ்லாம் பரவி இருக்கிறது. ஆனால் மதீனாவிலே தொழுவதற்கு இடம் இல்லை. எப்படிங்க?
மதீனாவிலே தொழுகுவதற்கு இடம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய தருணத்திலே மக்கள் எல்லாம் தொழுகைக்கு நிற்கின்ற பொழுது இடம் இல்லாமல் ரொம்பவும் சிரமப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்திலே மஸ்ஜிது நபவிக்கு பக்கத்திலே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீடு இருக்குகிறது. ஆனால் ஏற்கனவே பள்ளியிலே தொழுவதற்கு இடம் இல்லாமல் மிக நெருக்கடியில் இருக்கக்கூடிய தருணத்திலே அப்பொழுது மழை பெய்தால் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டில் இருந்து அந்த மழை தண்ணீர் பள்ளி வாசலில் வந்து தெரிக்கும். இப்படி இருக்கின்ற பொழுது ஒரு நாள் கலீஃபாவா இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்தார்கள்? கேள்விப்பட்டு இடம் ஏற்கனவே நெருக்கடியாக இருக்கிறது, இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய அந்த தண்ணீர் என்ன செய்கிற பள்ளி வாசலில் வந்து கொட்டுகிறது, மக்களுக்கு இடையூறாக இருக்கிறது என்று என்ன செய்தார்கள்? பணியாளரை கூப்பிட்டு அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த வஸ்துவை அகற்றி விட்டார்கள். ஆனால் அந்த நேரத்திலே அந்த வீட்டுக்காரராக இருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டிலே இல்ல, ஊர்ல இல்ல, வெளியூருக்கு போயிட்டாங்க. வெளியூருக்கு போயிட்டு வருகின்ற பொழுது தன் வீட்டுக்கு வருகின்ற பொழுது செய்தி கேள்விப்படுகிறார்கள். எப்படி கேள்விப்படுகிறார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கலீஃபா என்ன செஞ்சாங்க? வீட்டிலே யாரிடத்திலும் கேட்காமல் மழை தண்ணீர் பள்ளிவாசலில் கொட்டுகிறது என்பதற்காக அந்த வஸ்துவை அகற்றி விட்டார்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டு அப்பொழுது நீதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சம்பவம் நடக்கக்கூடிய தருணத்திலே நீதிபதியாக இருக்கக்கூடியவங்க உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நீதிபதியாக இருக்கிறாங்க. இப்ப பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க போய் சொல்றாங்க நீதிபதி இடத்திலே, யாரை பற்றி போர் தொடுக்கிறார்கள், யாரை பற்றி குற்றத்தை தொடுக்கிறார்கள்? கலீஃபாவாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்கிறார்கள். எங்களிடத்திலே அனுமதி இல்லாமல் அந்த வஸ்துவை என்ன செய்து விட்டார்கள்? எடுத்து விட்டார்கள், அனுமதி கேட்கவில்லை என்று நாங்கள் குற்றத்தை சுமத்துகிறோம் என்று சொன்ன போது அந்த நீதிபதியாக இருக்கக்கூடிய உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த செய்தியை காரியத்தை எடுத்து கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களை, யாருங்க? கலீஃபாவாக இருக்கக்கூடிய மன்னராக இருக்கக்கூடிய கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீதிபதி அழைத்து குற்றவாளிகளுடைய கூண்டிலே நிப்பாட்டுகிறார்கள். ஒரு ஆட்சியாளராக இருக்கிறார் நீதிபதி, குற்றவாளி கூண்டிலே நிப்பாட்டுகிறார். நிப்பாட்டி அவர்கள் விசாரிக்கிறார் நீதிபதி, நீங்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா வீட்டிலே அந்த தண்ணீர் வரக்கூடிய அந்த வஸ்துவை நீங்கள் அகற்றினீர்களா? ஆம், நான் செய்தேன். பள்ளியிலே தண்ணீர் தெறிக்குகிறது, அதற்காக அந்த வஸ்துவை எடுத்தேன். இது நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள். நீங்கள் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த வீட்டுக்காரர்களிடத்திலே அனுமதி வாங்கி, தண்ணீர் உங்களுடைய தண்ணீர் பள்ளிக்கு வருகிறது என்று அனுமதி வாங்கி நீங்கள் செய்திருக்க வேண்டும். அனுமதி வாங்காமல் செய்ததன் காரணமாக குற்றம் செய்து விட்டீர்கள். உடனே என்ன செஞ்சாங்க? ஆட்சியாளராக இருக்கக்கூடிய நாம் எப்படி பழி வாங்குவோம் என்று நினைக்கல, நீதிபதியை எப்படி தூக்குவோம் என்று நினைக்கல. என்ன செஞ்சாங்க? உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அழைச்சி சொன்னாங்க, நான் செய்தது குற்றம்தான், நான் மன்னராக இருக்கலாம், ஆட்சியாளராக இருக்கலாம், நான் செய்தது உங்களிடத்தில் கேட்காமல் அந்த வஸ்துவை அகற்றுவது நான் குற்றம்தான், தவறு செய்து விட்டேன். அதற்காக அந்த வஸ்துவை நான் உங்களிடத்தில் தருகிறேன். என்னுடைய தோல் புஜத்தில் ஏறி எப்படி ஏறி அதை அகற்றப்பட்டதோ அதே போன்று இப்பொழுது நீங்கள் என்னுடைய தோல் புஜத்தில் ஏறி அந்த தண்ணீரை வருவதற்காக அந்த வஸ்துவை நீங்கள் வைத்து விடுங்கள், பொருத்தி விடுங்கள். உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க, என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நான் ஆட்சியாளரை, கலீஃபாவை கேவலப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அவர்கள் மீது குற்றம் தொடுக்கவில்லை. இந்த நாட்டிலே மக்களுக்கு சுதந்திரம் இருக்கிறதா? ஒரு ஆட்சியாளர் தவறு செய்தாலும் நீதிபதி சுட்டிக்காட்ட வேண்டும், அதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரம் இருக்கிறதா? அந்த சுதந்திரம் பறிக்கப்பட்டதா?
என்பதை சோதிப்பதற்காகத்தான் நான் செய்தேன் என்று சொல்லிவிட்டு என்னுடைய வீட்டை மஸ்ஜிது நபவி விரிவாக்கத்துக்காக தந்து விடுகிறேன். மஸ்ஜிது நபவியில தொழுவதற்கு இடம் இல்ல, என்னுடைய வீட்டை மஸ்ஜிது நபவிக்கு தந்து விடுகிறேன். என்னுடைய வீட்டை மஸ்ஜிது நபவி விரிவுபடுத்திக் கொள்ளுங்கள். அப்ப நாம பார்க்கின்ற பொழுது ஒரு ஆட்சியாளர் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும்? தான் தவறு செய்தாலும் நீதிபதி சுட்டி காட்ட வேண்டும். இதுதான் எப்படி என்று சொன்னால், கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்களை நீங்க பார்க்கின்ற பொழுது அவங்க நாட்டில என்ன செய்ய கவர்னரை ஏற்படுத்துகிறார்கள். அப்படி ஏற்படுத்துகின்ற பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், இன்னைக்கு நாம பார்க்கிறோம் நாட்டில பதவி பிரமாணம் செய்யக்கூடிய தருணத்தில் என்ன சொல்கிறார்கள் என்று. அப்ப கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க கவர்னரை, பல நாடுகளுக்கு கவர்னரை நியமிக்கின்ற பொழுது என்ன சொல்லுவார்கள் தெரியுங்களா? நீங்கள் உயர்தரமான கவர்னராக நீங்கள் இருக்க போகிறீர்கள். நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில காரியங்களை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் உயர்தரமான உணவுகளை உண்ணக்கூடாது, ரொம்ப உயர்தரமான ஆடைகளை உடுத்தக்கூடாது, உயரமான கோபுரத்திற்கு மேல் நீங்கள் வசிக்க கூடாது. காரணம், இறைவனால் நீங்கள் தண்டிக்கப்படுவீர்கள். காரணம் என்ன? மக்களுடைய காசு, மக்களுடைய காசிலே உயர்தரமான உணவை உண்ணக்கூடாது, உயர்தரமான மக்களுடைய காசிலே உயர்தரமான உடைகளை, உயரமான கோபுரத்தில் வசிக்க கூடாது என்று கவர்னர்களுக்கு கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க செய்த முதல் உபதேசம் பதவியை வகிப்பதற்கு முன்பு. இன்றைக்கு நாம் சொல்ல வேண்டுமா? பதவி வந்தால் என்ன விதவிதமான கார்கள், விதவிதமான ஜீப்புகள் நாம் பார்க்கிறோமா இல்லையா? ஆனால் கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க என்ன எப்படி ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதனால தான் காந்தியடிகள் வரலாறை படிச்சு சொன்னாங்க, இந்தியாவிலே இந்த உமரை போன்ற ஒரு ஆட்சி வர வேண்டும். அது மட்டுமல்ல, கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா அவங்க வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தா 2 தலையணை இருக்குது, நல்ல விதமான ஒரு டிசைனா இருக்குது தலையணை. இன்னைக்கு நாம பார்ப்போம், வீட்டுல போறோம், ஒரு 2 தலையணை இருக்கு அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, நல்ல அழகா இருக்கு, நல்லா இருக்குது அப்படி நாம நினைப்போம். ஆனா கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா கேள்வியை தொடுக்கிறாங்க. 2 தலையணை இருக்கிறது, புதுசா இருக்கிறது, ஒரு மாடலா இருக்கு, ஒரு வித்தியாசமா இருக்கிறது, நான் வாங்கி கொடுக்கலையே, இது எப்படி வந்துச்சு? அப்ப அந்த அம்மா சொல்றதுக்கு அப்படியே யோசிக்கிறாங்க, மனைவி சொல்லுறதுக்கு யோசிக்கிறாங்க. அப்போ கலீஃபா உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க, நீ யோசிக்காதே, உண்மையே சொல், இந்த 2 தலையணை எப்படி வந்தது? அன்பிற்குத்தானவர்களே, இஸ்லாமிய ஆட்சிங்கிறோமே, தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ பார்க்கின்ற பொழுது அந்த 2 தலையணை இன்னார் கொடுத்தார். அப்ப கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா கேட்டாங்க, அவரா? ஆம், அவர் தான் 2 தலையணை கொடுத்தார். அவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை செய்ய சொன்னார். கலீஃபா உமர் அலி அல்லாஹ் சொல்றாங்க மனைவியிடத்திலே, அவர் என்னிடத்தில் 2 ஒரு காரியத்தை செய்ய சொன்னார், நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். இது ஒரு ஆட்சியாளர் செய்யக்கூடாது என்று நான் செய்ய மாட்டேன் என்று சொன்னேன். அவர் என்ன செஞ்சிருக்கிறார்? தந்திரமாக வந்து மனைவியாக இருக்கக்கூடிய உன்னிடத்தில் தலையணை கொடுத்து குடும்ப ரீதியாக நீ எனக்கு ஆதரவு கொடுத்து நான் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக தலையணையை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நாம கேட்கிறோமா இல்லையா? ஏதாச்சும் ஒரு காரியம் நடக்கும்டா, எங்க ஃபார்மாலிட்டிஸ் என்ன, லஞ்சம்னு சொல்றதுல ஃபார்மாலிட்டிஸ் என்ன? ஆனா அந்த 2 தலையணை கொடுத்த உடனே உமர் அலி அல்லாஹு தஆலா சொன்னாங்க, அதாவது அவர் 2 தலையணை கொடுத்து இஸ்லாத்திற்கு மாற்றமாக நாட்டு மக்களுக்கு ஒரு புறம்பான ஒரு செயலை செய்து விடலாம் என்று எண்ணிக்கின்றார். தலையணையை எடுத்து கொடுத்து விடுவோம் என்று தலையணையை தூக்குகின்ற பொழுது மனைவி கணவரை அழைக்கின்றார்கள். 2 தலையணையை திருப்பி கொடுக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா உங்களுடைய மனைவி அழைக்கிறாங்க. என்ன அழைக்கிறாங்க? ஏன் போய் வந்ததை போய் வேணான்னு சொல்லலாமா அப்படின்னு அழைக்கிறாங்களா? கிடையாது. கலீஃபா அவர்களே, அந்த 2 தலையணை மட்டும்தான் அவர் கொடுத்தார். அந்த தலையணையின் மேல் போட்டிருக்கக்கூடிய அந்த உரை நம்மளுக்கு, அதான் அந்த உரையை கலட்டிட்டு தலையணை கொடுங்க. அது மட்டுமல்ல, ஆட்சியாளர்கள் எப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள். கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? கவலையில் இருக்கிறார்களா, கஷ்டத்தில் இருக்கிறார்களா, துயரத்தில் இருக்கிறார்களா, பசி பட்டினியில் இருக்கிறார்களா என்று உலா வருவார்கள் கலீஃபா உமர் அலி அல்லாஹு தஆலா. அப்படி ஒரு நேரத்திலே உலா வரக்கூடிய தருணத்தில் பார்க்கின்ற பொழுது என்ன செஞ்சாங்க? உமர் அலி அல்லாஹு தஆலா ஒரு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து பார்த்தால்
இரவு நேரத்தில் அடுப்பு சமைச்சுக்கிட்டு இருக்கிறார்கள். நிறைய செய்தி இருக்குது, நேரத்தை கருதி முடித்து விடுகிறேன். அப்ப சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப கலீஃபா உமர் ரலியல்லாஹு போய் கேட்கிறாங்க, இந்த நேரத்தில் அடுப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்க என்ன அப்படிங்கிறப்ப, அடுப்ப என்ன செய்ய தண்ணியை போட்டு சுடுகாட்டிக்கிட்டே இருக்கேன். ஏன் இந்த நேரத்தில் செய்றீங்க? எனது பிள்ளைகள் பசியால் துடிக்கிறார்கள். பசியை போக்குவதற்கு என்னிடத்தில் எந்த ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் துடிக்கின்ற பொழுது அதை அடுப்பை பத்த வச்சு அடுப்பு எரிகின்ற பொழுது எனது பிள்ளைகள் அம்மா சமைக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆனந்தத்தில மகிழ்ச்சியில இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக தண்ணீரை சூடுகாட்டி கொண்டு பிள்ளைகளுக்கு பாவனை செய்து கொண்டிருக்கிறேன் என்று கேள்விப்பட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, என்னுடைய ஆட்சியில் மக்கள் இப்படி சிரமப்படுகிறார்கள் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அதாவது பணியாளை அழைத்து அவர்களுக்கு தேவையான அந்த வஸ்துக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு மூட்டையாக்கி தலையிலே, அதாவது முதுகிலே தூக்கி வருகிறார்கள். பணியாளர் சொல்கிறார், கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பணியாளர் சொல்கிறார், உமர் அவர்களே, கலீஃபா அவர்களே, நீங்கள் தூக்காதீர்கள். பணியாளராக இருக்கக்கூடிய, வேலையாளாக இருக்கக்கூடிய நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? இல்ல, நான் தான் கொண்டு போவேன். திரும்ப விடவே மாட்டேங்கிறாங்க. கோவம் வந்துருச்சு உமர் ரலியல்லாஹு தஆலா உங்களுக்கு. அப்ப சொல்றாங்க, இன்னைக்கு ஒரு ஏழைக்கு கஷ்டப்படுகிறார் என்பதற்காக நான் தூக்கி செல்லக்கூடாது என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நாளைக்கு மறுமையிலே என்னுடைய பாவ சுமையை நீங்கள் சுமக்க முடியுமா? எப்படிங்க? என்னுடைய பாவ சுமை ஒரு ஏழைக்கு கஷ்டப்படுகிறார் என்று முதுகில தூக்கி கொள்வதற்கு நீங்கள் ஏற்க மாட்டேங்கிறீர்கள். நாளைக்கு மறுமையிலே எல்லோருடைய சன்னிதானத்தில் என்னுடைய பாவ சுமையை கொடுக்கின்ற பொழுது அந்த பாவ சுமையை உங்களால் சுமக்க முடியுமா என்று ஒரு ஆட்சியாளர் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அப்படிப்பட்ட உயர்தரமான உன்னதமான எல்லோருக்கும் முன்மாதிரியாக திகழக்கூடிய ஒரு ஆட்சி இருக்கிறது என்று சொன்னால் கலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அந்த ஆட்சியைத்தான் காந்தியடிகள் சொன்னார்கள் என்று சொன்னால், நான் பார்க்கின்ற பொழுது இஸ்லாம் எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், குடியரசு மக்களாட்சி என்று சொல்கிறோம் என்று சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு எந்த ரீதியிலும் பதட்டமோ கஷ்டமோ எந்த விதமான கஷ்டங்கள் சிரமம் இல்லாமல் ஆட்சி நடத்துகிறார்களே அவர்கள் தான் நல்ல ஆட்சியாளர் என்று உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லியிருக்கிறார்கள். அண்ணல் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் நம்மின் மீது அக்கறை உள்ளவர்களாக அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.